ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 15வது ஸ்லோகமாக்கும் பார்க்கிறோம். 16 அக்ஷரங்களோடு கூடின 2 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. 35வது நாமமும் 36வது நாமமும். லட்சியரோ மலதாதார தாசமுன்னேய மத்யமா ಸ್ತನಭಾರದಳನ್ ಮಧ್ಯ പട്ടബന്ധവലേത്രയാ. பிரத்யட்சமாயிட்டு காணறதுக்கு சாதிக்கிற தேவியோடு நாபியிலேந்து ஹிருதய பாகத்துக்கு லைனாயிட்டு போற ரோமங்களோடு வள்ளி மாதிரி இருக்கிற கூட்டம். അതിനോട് ആരംഭസ്ഥാനം എങ്കയാക്കും அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு மட்டும்தான் சாதிக்கும். ஸ்தனபாரத்தால தேவியோடு இடுப்பு பாகம் உடஞ்சு போகாம இருக்கிறதுக்கு சொர்ணத்தால கெட்டின പട്ട് വസ്ത്രം മാതിരി 3 മടക്കുകൾ ഇടുപ്പില ഇருக்கு ദേവിക്ക്. ഇത്രയുമാക്കും இந்த 15வது ശ്ലോകം. ദേവിയോട് അരക്കെട്ട്, அதே மாதிரி தேவியோடு வயத்துல இருக்கிற அந்த 3 மடிப்பு, இடுப்புல இருக்கிற மடிப்பு, இது ரெண்டுமாக்கும் இதுல வர்ணிக்கப்படுறது. 35வது நாமம். லட்சியரோ மலதாதார தாசமுன்னேய மத்யமா. தேவியோடு இடுப்போட அழகு அதாக்கும் இந்த நாமத்துல எடுத்து சொல்லப்படுறது. தேவியோடு അരക്കെട്ട്, അതിനോട് അഴക്. ദേവിയോട് അരക്കെട്ട് എങ്കയാക്കും அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு மட்டும்தான் சாதிக்கும். அது கிளியர் இல்லை. நாபிக்கு கீழே ரோமக்கூட்டங்களோடு ஆரம்பஸ்தானம் எங்கேயாயிருக்கும் அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்த்தானாக்கா அதை வர்ணிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்றதுக்கு சாதிக்கும். தேவியோடு ரொம்ப ரொம்ப சன்னமான இடுப்பு, ரொம்ப ஒதுங்கி இருக்கிற அரைக்கட்டு அப்படிங்கிறது சௌந்தரிய லட்சணமாயிட்டு புராணங்களில் சொல்லப்படுறது. தேவியோடு சமிருத்தமான இந்த உலகத்துக்கே மாதாவான தேவியோடு ஸ்தனங்களை தாங்கி நிறுத்துற ரோம கூட்டங்களோடு ஆரம்பம், தேவியோடு அந்த சன்னமான அரைக்கட்டாக்கம். சூக்ஷ்ம சரீரத்துல மூலாதாரம் ஸ்திதி பண்ணுறது அரைக்கட்டுலையாக்கும். சகப்பு கலர்ல இருக்கிற 4 ദളങ്ങളോട് കൂടിന താമരയോട് രൂപത്തിലെയാക്കും മൂലാധാരം ഉള്ളത്. മൂലാധാരത്തോട് അതിദേവതയാക്കും ഡാകിനി ദേവി. ഡാകിനി ദേവി തന്നോട് 4 കൈകളിലെ ശൂലം, ഗഡ്വാംഗം, ഗഡ്ഗം, പാനപാത്രം ഇതെല്ലാം ധരിച്ചുണ്ട് വസിക്കര. ദിവ്യജ്ഞാനത്തെ പ്രകാശിപ്പിக்கிற சுத்த போதமாக்கும் டாகினி தேவி கொடுக்கிறா. மூலாதார சக்கரத்துல திரிகோணத்துக்கு மேல ஸ்ரீ பரமேஸ்வரன் സ്വയംഭൂലിംഗമായിട്ട് പ്രത്യക്ഷമായിട്ട് ഉட்கார்ந்துருக்காரே. സ്വയംഭൂലിംഗத்துக்கு 3.5 ചുറ്റായിട്ട് ജഗദംബை குண்டலினி சக்தியாயிட்டு சர்ப்பரூபத்துல ஸ்திதி பண்ணறா. സ്വയംഭൂലിംഗத்தை சுற்றிண்டு இருக்கிற
குண்டலினி சக்தி ஜெகன்மோகினியாயிருக்கிற லலிதாம்பிகா தேவியாக்கும். சப்தம் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு முன்னால இருக்கிற அந்த ஒரம்பல், அவ்யக்தமான ஆரவம் அப்படிங்கிறது குண்டலினி சக்தியிலேந்தாக்கும் உத்பவிக்கிறது. ஸ்பஷ்டமல்லாத அந்த ஒரம்பல் உத்பவிக்கிறது குண்டலினி சக்தியிலேந்தாக்கும். பிரபஞ்சத்தோடு ஆதாரம் அப்படிங்கிறது தேவியோடு அறக்கெட்டாக்கும். அதையாக்கும் இங்க வர்ணிச்சது. ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக்கும், ரொம்ப ரொம்ப அதிசயமாக்கும் தேவியோடு அறக்கெட்டு. வர்ணிக்க முடியாத அளவுக்கு அதிசூக்ஷ்மமாக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. 36வது நாமம் ஸ்தனபாரதளன்மத்ய பட்டபந்தவலேத்ரயா. ஸ்தனங்களோடு பாரத்தால தேவியோடு இடுப்பு உடஞ்சு போகாம இருக்கிறதுக்காக இட்டு கட்டின பட்டு வஸ்திரம் மாதிரியாக்கும் 3 மடக்குகள் தேவியோடு வயத்துல இருக்கு. தேவியோடு உதரத்துல, தேவியோடு இடுப்புல 3 மடக்குகள் கோடு மாதிரி காணப்படுறது. 3 பட்டு வஸ்திரத்தை சுற்றி இருக்கிற மாதிரியாக்கும் அது பார்க்கறதுக்கு தோணுறது. திரிவலி அப்படின்னாக்கும் இந்த மடக்குகளுக்கு பேரு. லலிதா சகஸ்ரநாமத்தை கீர்த்திக்கிற வசின்யாதி தேவதைகள் ரொம்ப ரொம்ப அதிசயமா பார்க்கறா தேவியோடு உதரத்துல இருக்கிற இந்த திரிவலிகளை. ஸ்தனபாரத்தால சரீரம் வளைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு 3 பட்டு வஸ்திரங்களால தேவியோடு உதரத்தை கெட்டி போட்டதாயிருக்கலாம் அப்படின்னு அவ சந்தேகப்படுறா. இடுப்பு உடஞ்சு விழாம இருக்கணுமே அதுக்கு வேண்டிட்டு. திரிலோகங்களையும் உதரத்துல வகிக்கிற தேவியோடு அறக்கட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. 3 லோகங்களுக்கும் அம்மாவான தேவி குண்டலினி சக்தியாயிட்டு 3.5 மடக்குகளோடு கூடின சர்ப்ப ரூபத்துல அறக்கெட்டுக்குள்ள அதிவசிக்கிறா அப்படிங்கிறத எடுத்து சொல்லுறது இந்த நாமம். லட்சியரோமலதாதாரதாசமுன்னேய மத்யமா ஸ்தனபாரதளன்மத்ய பட்டபந்தவலேத்ரயா. லட்சியரோம லதா, லட்சியரோமலத ஆதாரதா, லட்சியரோமலதாதாரதா சம் உன்னேய மத்யமா, சம் உன்னேய மத்யமா, சமுன்னேய மத்யமா. லட்சியரோமலதாதார அப்படின்னு கட் பண்ணிட்டு தாசமுன்னேய மத்யமா அப்படின்னு பதத்தை பிரிச்சு சொன்னானா என்னவாக்கும் தவறு அப்படிங்கிறத நம்ம இந்த பதத்தை பிரிச்சு பார்க்கறது வழியா புரிஞ்சுக்கிறோம். லட்சியரோமலதாதாரதா சமுன்னேய மத்யமா கூட்டி சேர்த்தி வேണം 16 அக்ஷரங்களோடு கூடின இந்த நாமத்தை சொல்லறதுக்கு. அதுக்குள்ள இருக்கிற
பதங்கள் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பதத்தை பிரிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். லட்சியரோமலத ஆதாரதா. ലക്ഷ്യരോമലത ലതാധാര அப்படின்னு சொல்ல பറ്റാது. லத ஆதாரதா அப்படின்னாக்கும் அங்க பதம் உள்ளது. அப்போ அங்க என்ன பதமாக்குமோ இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உச்சாரணம் அப்படிங்கிறது உண்டாகணும். லட்சியரோம லதாதாரதா சமுன்னேய மத்தியமா. ஸ்தனபார ஸ்தனபார தளது ஸ்தனபார தளத் மத்திய பட்டபந்த வலி ത്രയാ. ഇത്രയും പദങ്ങളാക്കും അതുക്കുള്ള ഉള്ളത്. സ്തനഭാരദളൻ മധ്യ സ്തനഭാരദളത് മധ്യ ഇതെല്ലാം കൂടി ചേർന്നാക്കും അത്. സ്തനഭാരദളൻ മധ്യ പട്ടബന്ധ വലി ത്രയാ ഇതെല്ലാം കൂടി ചേർന്ന സമസ്ത പദമാക്കും இதுல இருக்கு. 16 அக்ஷரங்களோடு கூடின நாமம் அப்படிங்கிறது நடுவுல முறிக்காதக்கு சொல்லத்தான் வேணும். இருந்தாலும் அந்த நாமங்களுக்கு உள்ள இருக்கிறது என்னெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இங்க பதத்தை பிரிச்சு பார்க்கிறோம். பதத்தை பிரிச்சு பார்த்து அதை மனசுல பதிய வச்சுண்டு நம்மளோட உச்சாரணம் கரெக்டான வழியில நடத்தணும்.